நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி மாவ சிவ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். சித்திரை திருநாளாம், சிறப்புகளை சேர்க்கும் திருநாளாம், தமிழர் திருநாளாம் சித்திரை திருவிழா. சித்திரை 1 பிறக்கப் போகின்றது. 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்கின்றது. உத்தராயணத்தில் பிறக்கின்றது. அன்று உலக சித்தர்கள் தினமாகவும் நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்ப எல்லாருமே நாம என்ன நினைப்போம்னா, சித்திரை வந்துச்சு, சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் அந்தந்த கோவிலுக்கு போவார்கள், வருவார்கள், ஆடல் பாடல், அது இது, விருந்து மருந்து எல்லாம் களக்கட்டும், பாலியும் போடுவார்கள், பந்தாவும் செய்வார்கள். சித்திரை திருவிழா எல்லாம் பாலி போடுவது இயற்கை. இந்த பாலி போடுவது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டில் நல்ல நேரம் வந்து விட்டது, வீட்டில் எந்த விதமான வியாதிகள் இல்லை, எந்த விதமான துர்தேவதைகள் இல்லை என்றால் வீட்டில் அந்த பாலி போடும் பொழுது நல்லா மடமட மட 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 மடன்னு எனக்கு என்ன 2-3 வாரத்தில் நல்லா வளர்ந்து விடும். ஆனால் வீட்டில் ஏதோ துர்தேவதை இருக்கு, கெட்ட தேவதை இருக்கு, அல்லது சில தோஷங்கள் இருக்கு, நாகதோஷம் இருக்கின்றது, அல்லது விஷக்கன்னிகா தோஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் பாலி போட்ட வளராது. அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த வீட்டில் நாகதோஷம் இல்லை என்றால் அந்த பாலி போட்ட ஒவ்வொரு செடியும் நவதானியம் போட்டு அந்த பாலி போடுவார்கள். எல்லாமே ஸ்ட்ரைட்டா வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் யாருக்காவது நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல போட்டிருக்க ஒவ்வொரு செடியும் வளைஞ்சு 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 பின்னல் போட்டு இது இதுல பூந்தாது, அதுல பூந்தாது, அதுல பூந்து இதுல பூந்து தான் இருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கல அந்த வீட்டில் யாருக்கோ நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி. பழைய காலத்துல அப்படிலாம் தெரிஞ்சுதான் வீட்டில் பாலி போட சொல்லி கோயிலுக்கு கொண்டாட சொல்லி, அதுவும் அந்த தோஷம் பிளஸோ மைனஸோ வேற யாருக்கும் செல்லக்கூடாது என்பதற்காக அதுல மஞ்சள் நூல் 3 நூல் சுத்துவார்கள். எப்படி பாருங்க, என்ன ஒரு சயின்ஸ் பாருங்க. ஆகவே அது ஒரு பக்கம் இருக்க, அன்று உலக சித்தர்கள் தினம். அந்த நாளில் 18 சித்தர்களையும் நம்முடைய வீட்டிற்கு அழைப்புதல் கொடுப்போம். மனதார நம்ம நேசிப்போம், மனதார சொல்லுவோம். 18 சித்தர்களுடைய பெயரை சொல்லி அதுல தலைவராக இருக்கக்கூடிய அகத்தியர்கிட்ட சொல்லி, ஐயா உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வரணும், உங்களுக்காக நாங்க பானகம் வச்சிருக்கோம், வந்து நீங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் கொடுத்தா பேரானந்தம். அது பேசும் பொழுதே வண்டு ரூபமாக வருவார்கள். உங்க காதல அந்த வண்டு ஒளி கேட்கும். பேசும் பொழுதே பட்டாம்பூச்சி வரும், பட்டர்ஃப்ளை வரும், தட்டான் வரும். ஆனால் அதை பேசும் பொழுது ஈயோ கொசுவோ வரக்கூடாது. ஈயோ கொசுவோ வருது அப்படின்னாவே ஏதோ ராகுதச ராகு தோஷம் பக்கத்திலேயே சுத்திட்டே இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா நீங்க பார்க்கலாம். சரி, இவர்களை எப்படி நம்மளுடைய வீட்டுக்கு அழைப்பது? இந்த நாளில் வீடு எப்படி சுத்தம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து. வெதர் சித்திரை 1ல நீங்க மாமிசம் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ 2வது பட்சம், வெதர் யூ மே பி வெஜ் ஆர் நான்வெஜ், வாட் எவர் இட் மே பி, வீடு சுத்தம் தேவை அன்று. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடை சுத்தம் செய்து விட்டு, குறிப்பாக ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு ஸ்பூன் தயிர் கொட்டி அதை நீங்க முதல்ல வீடை சுத்தம் பண்ணிடணும், கடைசியா தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்க வீட்டை துடைக்கணும். அது மாதிரி துடைக்கப்பட்டாவே வீடு சுத்தமாயிரும். நம்முடைய வீட்டிற்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள். 18 சித்தர்களுடைய வருகையும் அன்று உண்டு. அன்று முழுவதும் நம்முடைய சாமி ரூம்ல ஒரு டோரை திறந்து வைக்கப்பட வேண்டும். ஒரு செம்பு பாத்திரத்தில் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிறைத்து வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சார். சித்திரை 1க்கு நம்ம வீட்டில் நகை வச்சு கும்பிடணும், அது வச்சு கும்பிடணும், அரிசி வைக்கணும், பருப்பு வைக்கணும், கோழி அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாரே, அதனுடைய தாக்கம் என்ன? ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், நான் தப்பே சொல்ல வரல.
எப்ப பாரு வாழ்நாள் முழுக்க அரிசி பருப்பு சக்கரை உப்பு வேணும், அது வேணும், அரிசி பருப்பு உப்பு வச்சு கும்பிட்டு நம்ம சாப்பிட்டு அப்படியே திபக்கட்டையா நம்ம தூங்கி வாழ்நாள் முழுசு உணர்த்துக்கலாம் போகுது. இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும், பெயர் புகழ் வந்து சேர்ந்துடும். ஆனால் இந்த செல்வத்தில் செல்வம், இந்த ஒரு குழந்தை செல்வம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரேரா போயிட்டே இருக்கு. அப்ப இந்த சித்திரை திருநாளில் நம்முடைய வீட்டிற்கு முதலாக தேவைப்படுவது குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை நாம எப்படி நம்ம வீட்டுக்கு வரவழைப்பது? நல்லா புரிச்சுக்கோங்க. இந்த 32 வயசுக்கு கீழே இருப்பவர்கள், 32 வயசுக்கு கீழே இருப்பவர்கள் ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், இந்த பச்சையாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் 5 வைத்து வணங்க வேண்டும். அதுவும் பித்தளை பிளேட்ல வைக்கலாம், செம்பு பிளேட்ல வைக்கலாம், வெள்ளி பிளேட்ல வைக்கலாம். அப்படி எதுவும் இல்லை என்றால் இது போன்று பாக்கு மட்டையில வைத்தும் வணங்கலாம், தவறு எதுவும் இல்லை. அந்த பாக்கு மட்டையில என்ன இருக்கணும்? ஒரு கைப்பிடி ஏலக்காய், ஒரு கைப்பிடி கிராம்பு, அதுக்கப்புறம் 1-2 வசம்பு போட்டு அந்த 3க்கு நடுவுல இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கப்பட வேண்டும். இந்த எலுமிச்சம்பழத்தின் மீது ஜவ்வாது தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை அதன் மீது சற்று தெளிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ரோஸ் வாட்டர் தெளிக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா சந்தனம் கலந்த தண்ணீரை சற்று தெளிக்கப்படலாம். தெளிக்கப்பட்டு உங்களுடைய குல தேவதையை வீட்டுக்கு கூப்பிடணும். அதுக்கப்புறம் 18 சித்தரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வீட்டுக்கு நீங்க இன்வைட் பண்ணணும். இது ஒரு கான்செப்ட். சரி, 32 வயசுக்கு மேல இருப்பவர்கள், இந்த 32 வயசு இருக்கிறவங்க இந்த 5 எலுமிச்சம்பழத்தை பச்சையை வச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் அல்லது திருமணம் வேணும், இந்த பச்சையா இருக்கிற எலுமிச்சம்பழம். ஏன்னா இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது தெய்வக்கனி, ஒரு தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்ததா கருத்து. நாம பாருங்க, இப்ப பாரு 24 hours அரிசி வச்சுக்கிட்டு, உப்பு வச்சுக்கிட்டு, சக்கரை வச்சுக்கிட்டு, நகையை வச்சுக்கிட்டு, நட்டு வச்சுட்டு, பணத்தை கட்டுக்கிட்டா வச்சு கும்பிட்டு அந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பருக்கு உயிர் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். அடுத்தவர்களை நாம் தவறு எதுவும் சொல்லவில்லை. இந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பருக்கு உயிர் எதுவும் கிடையாது. எலுமிச்சம்பழம் என்பது உயிரோட்டம் உள்ளது. ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளை வைத்து வணங்கும் பொழுது இந்த தூள உடம்பும் உயிரோட்டம் உள்ளதாக மாறிவிடும். அப்ப 32 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் 5 பச்சை நிறமுள்ள எலுமிச்சம்பழத்தை வைத்து வணங்கப்பட வேண்டும். இந்த எலுமிச்சம்பழம் பச்சையிலிருந்து மஞ்சளாக மாறும் தருணத்தில் எப்படி மாறுகிறதோ, எந்த விதமான நாம் செயல்கள் செய்யாமல் மாறுகிறதோ அதுபோன்று யோகத்தை கொடுக்கப்பட வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்த வேலைகளை நம்ம செய்ய போனா கண்டிப்பா நமக்கு வெற்றி உறுதி. சரி, 33 வயதிலிருந்து 64 வயது உள்ளவர்கள் இந்த மஞ்சள் நிறம் உள்ள எலுமிச்சம்பழம் 9 வைத்து வணங்கப்பட வேண்டும். அப்போ கணவர் நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கணும், மதிப்பு மரியாதை வேணும், தைரியம் வேணும், வீரம் வேணும், தைரியம் வேணும், செல்வாக்கு வேணும், சொத்து வேணும், கணவனோட சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும் அப்படிங்கிற கருத்து இருக்கின்றது. இது எப்ப இந்த பூஜையை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் என்ஜினியர் A.S. Mahasri Rajan. Struggling with traditional ways for hours to wash the dull and tarnished copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarnishness and restores the shine instantly. Mahashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine. சித்திரை 1 திங்கட்கிழமை அன்று காலை 7:55 முதல் 8:45 இந்த பூஜை முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைம் 10:05 நிமிடத்திலிருந்து
11:05 வரையிலும் நாம உங்க வரைமுறைக்குட்பட்ட பிரேயரை நீங்க செய்யலாம், தவறு எதுவும் இல்லை. சரி சார், நாங்க எங்க பிரகாரம் நாங்க எப்பயுமே அரிசி பருப்பு உப்பு வச்சு வணங்குவோம், செய்யுங்க, தப்பு இல்லை. நகையை வைக்கிறோம், செய்யுங்க, தப்பு இல்லை. பணத்தை வைக்கிறோம், தப்பு இல்லை. புதிய பட்டுப்புடவை தப்பு இல்லை, புதிய வேஷ்டி தப்பு இல்லை. ஆனால் மெயினா முதலாக எலுமிச்சம்பழத்தை வைத்து வணங்குவது மட்டும்தான் சாலச் சிறந்தது. ரொம்ப முக்கியமான கருத்து இது. கருத்துலையும் கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து. அதுவும் நம்ம அந்த உத்தராயணத்துல எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வந்து இந்த 18 சித்தரையும் நம்ம இன்வைட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே இந்த நாளை நீங்க தவற விட வேண்டாம். சார், நாங்க வெளியில இருக்கோம், ஃபாரின்ல இருக்கோம், அப்ராட்ல இருக்கோம், அங்க இருக்கோம், இங்க இருக்கோம் அப்படின்னா தாங்களும் செய்யலாம், தவறு எதுவும் இல்லை. சார், நாங்க இஸ்லாமிய நண்பர், நாங்க கிறிஸ்துவ நண்பர், நாங்க செய்யலாமா அப்படின்னா எந்த நபர்களாக இருந்தாலும் தீப்பெட்டி என்பது ஒன்றுதான், சக்தி என்பது ஒன்றுதான். எவர் உறைந்தாலும் அது வெளிச்சத்தை தரும். ஆகவே அன்று நேத்திரம் 2 கண் பார்வை இருக்கின்றது, இறைவனுடைய 2 கண் பார்வை அன்று இருக்கின்றது. ஜீவன் ஃபுல்லும் இருக்கு, தவறிதமில்லை. அன்று மட்டும் கிழக்குப்புறமாக சென்று வேலை நிமித்தமாகவோ இல்ல கோவிலுக்கு செல்பவர்கள் மட்டும் சற்று தயிர் ஒரு ஸ்பூன் வாயில போட்டுட்டு வெளியே செல்லப்பட்டால் விபத்துக்களிலிருந்து தவிர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே முடிந்தவரை இந்த சித்திர நாளில் நாம் ஒரு சபதம் ஏற்று நம்மால் முடிந்தவரை உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். நாம் இறங்கி ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் தோற்று விடுவோம் என்ற ஒரு கருத்தை எப்பொழுதும் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். நாம இறங்கி இந்த வேலை செய்யலன்னா நம்ம தோத்துருவோம். நாம இன்னைக்கு இப்போ இந்த சனத்துல இந்த வேலையை நம்ம செய்யல அப்படின்னா இது நம்ம கைவிட்டு போயிடும், நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படியே இருந்துட்டே இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இன்னைக்கு நாம உட்காந்து இதை படிக்கல அப்படின்னா நம்ம தோத்துருவோம், ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கணும். திருமணமானவர்களாக இருந்தால் நாம் இந்த சனத்தில் உழைத்து விட வேண்டும், இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில தோத்துருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கணும். இது போன்று இருந்தால் ஒரு நல்ல எண்ணங்களை இந்த சித்திரை நாளில் நாம் சபதம் ஏற்று நாமும் முன்னேறுவோம். 4 பேர் மாதிரி நாமளும் ஒரு பெருத்த செல்வந்தராகவோ அல்லது 4 பேர் நம்மளை மதிக்கத்தக்கவராக நம்ம மாறுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ.